So moving ahead from Muse and Kalki, so experience taken more, it's been like inspiring for me. And moving ahead technically, so let's start with Kannan. And now you have become a full-time writer and writer director. So how do you approach screenplay writing? That's ஒரு basic level ல இருந்து சொல்றேன். How do you construct the story, construct scenes, and அதாவது ஒரு உங்களுக்கு எழுதுற உங்களுக்கு ஸ்டோரி எழுதும் போது எப்படி எழுதுவீங்க, மற்றவங்களுக்கு எழுதும் போது எப்படி, ஸோ அந்த இதெல்லாம். அண்ட் ஆல்சோ கிவ் சம் ரெஃபரன்சஸ், புக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி basically bro, actually first when you start off, we believe that we know to tell stories, ஏன்னா it is in us. நமக்குள்ள ஸ்டோரி சொல்ல முடியும்ன்றது தான் ஒரு பேசிக்கான ஃபீல். அண்ட் நம்ம ஒரு கதை யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், 10 பேர் கிட்ட சொல்லுவோம். அண்ட் எல்லாருக்கும் அந்த கதை கேட்கும் போது அந்த கதையோட அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் ஆகிற பாயிண்ட்ஸ், நமக்கு ரிலேட் ஆகிற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தெரியும். எல்லாம் நல்லா இருக்கு, ஓகே நெக்ஸ்ட் கோ ஹெட் கொடுத்துருவாங்க. எக்ஸப்ட் லைக் ஃபியூ பீப்புள் ரியலி திங்க் இன் டு இட், அது ப்ராப்பராக ஒரு ஐடியா கொடுப்பாங்க. வாட் வி பிலீவ் இன் இஸ் வி நோ டு டெல் ஸ்டோரிஸ்னு அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடும். தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் அப்ரோச்சிங் எவ்ரிதிங் ஸ்டார்டிங். Then there was a point when I realized இல்ல this is not enough. கிட்டத்தட்ட வந்து இப்போ I will take an analogy here. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கிறேன். லைக் பிளேயிங் கிரிக்கெட். லைக் ஒரு புதுசா நமக்கு இப்போ கிரிக்கெட் பிடிச்சிருச்சு, கிரிக்கெட் ஆடுறதுக்கு வரோம். நம்மளால வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஆடும் போது அடிச்சு தூக்கி 6 அடிக்க முடியும். கிரவுண்ட்ல என்ன வேணா பண்ணலாம், கிரவுண்ட்ல என்ன வேணா சேட்டை காட்டலாம். பட் ஆனா அந்த காலில் 2 பேட் மாட்டி விட்டுருவாங்க, கையில 2 கார்டு மாட்டி விட்டுருவாங்க, அங்க வேற ஒண்ணு வைக்கணும்னுவாங்க, தலையில ஹெல்மெட்டை போடணும்னுவாங்க. இதெல்லாம் போட்டு வந்து கிளவுஸை பிடிச்சிட்டு பேட்டோட நிக்கும் போது அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், ஆட ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்கதான் கிரிக்கெட் கோச்சிங் ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லிட்டரலி இட் வாஸ் தட் ஃபார் மீ. ஓகே நான் ஃபீச்சர் ஃபிலிம் எழுத போறேன், கதை இருக்கு மைண்ட்ல, எல்லாம் ரெடி, உட்காந்து டைப் படிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டேன், டைரக்டா ஓபன் பண்ணிட்டேன் செல்டெக்ஸ். ஓகே ஓபன் செல்டெக்ஸ், ஓகே கதை இருக்கு, ஓகே டைப் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு சீன் 2 சீன் அதுக்கு மேல வரல. ஏன்னா படம் பார்க்கும்போது என்னடா இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம, இந்த 2 சீனும் படிச்சா கேவலமா இருக்கே, இல்ல ஷார்ட் பிலிம் ஆயிதானா, ஃபுல்லா அடிச்சு முடிச்சுட்டு திரும்ப படிக்கும் போது நல்லா இருக்குமா, இல்ல அடிச்சு முடிச்சுட்டு ஏதாவது நடக்குமா, இது நமக்கே தெரியாதா, ஒன்னும் புரியல. தட் இஸ் வென் ஆக்சுவலி சொல்ல போனா இந்த புக்ஸ் ஸ்டார்டட் ஹெல்பிங். இந்த கொஞ்சம் டெக்னிக்கல் புக்ஸ்ன்றது நான் படிக்க ஆரம்பிச்சேன். பிகாஸ் அதான் ப்ரோ, there are natural storytellers. There are few natural storytellers who can naturally build stories. அந்த ஹை லோ எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சு சொல்றவங்க இருக்காங்க, அவ்வளோ டேலண்ட் இருக்காங்க. சரி, நான் கார்த்திக் சுப்ராஜே கிட்டத்தட்ட அந்த ஜோன்ல பார்ப்பேன். ஏன் கார்த்திக் சுப்ராஜ் ரெஃபரன்சிங் எடுக்கிறேன்னா, இஸ் a natural storyteller. அவருக்கு ஒரு 10 minute ஸ்டோரி நீங்க சொல்ல சொன்னா he can impress you in that. ஒரு டேர்னிங் பாயிண்ட் தூக்கி எண்ட்ல போடுவாரு, நடுவில் ஒரு 2 மாத்தி விட்டாலும் he can naturally tell a story. அந்த பீட்டும் ரிதமும் அவர்கிட்ட இருக்கும், எங்க இறக்கணும், எங்க ஏத்தணும், எங்க அடிக்கணும். அதே மாதிரி ஃபாரின்ல நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இவங்களெல்லாம் பார்த்துட்டு என்ன நினைச்சிடறோம், நமக்கும் அது வரும்னு நினைச்சிடறோம். மேபி நமக்கு சுத்தி இருக்கிறவங்க கிட்ட வரலாம், பட் நமக்கு அது வரும்ன்றது வந்து இஸ் நாட் எ கிவன். ஸோ என்ன ஆகுது, தட் இஸ் வேர் யூ டேக் ஹெல்ப் ஃப்ரம் சோர்சஸ் அவுட் சைட் யூ. ஸோ ஐ ஸ்டார்டட் வித் சிட்ஃபீல்ட். எல்லாரும் சிட்ஃபீல்ட்ல ஆரம்பிப்பாங்க, 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், படத்தை 3ஆ பிரிங்க. சிட்ஃபீல்ட்ல ஆரம்பிச்சேன். ஓகே இட்ஸ் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், படத்தை 3ஆ பிரிக்க சொல்றாரு, எல்லா படத்துலயும் இதை அப்ளை பண்ண சொல்றாருன்னு யோசிச்சு பாக்குறேன். எல்லா படத்துலயும் அப்ளை ஆகுது. எந்த படம் எடுத்தாலும் அவர் சொல்ற மாதிரி 10வது நிமிஷத்துல நடக்கும்னு சொன்னாவளே, ஆமா நடக்குது. 20வது நிமிஷம் ஹீரோக்கு பிரச்சனை வரும்னு சொன்னாவளே, ஆமா ஹீரோக்கு பிரச்சனை வருது. 40வது நிமிஷம் எல்லாமே கையை விட்டு போயிரும்னு சொன்னாவளா, ஆமா நடக்குது அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. எவ்ரி மினிட் இது நடக்கும்னா இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து நான் சிட்ஃபீல்ட் படிச்சு முடிச்சுட்டு வைக்கிறேன். எனக்கு சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. என்னடா இது இவ்வளவுதானா, என்ன இதை மேட்ச் மாதிரி எழுதி வச்சுட்டீங்க, 10வது நிமிஷம் நடக்கணும்ன்றீங்க, 15வது நிமிஷம் நடக்கணும்ன்றீங்க, 40வது நிமிஷம் நடக்கணும்ன்றீங்க. நான் எடுத்து தமிழ் சினிமா பாக்குறேன். தமிழ் சினிமாக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, 10th மினிட்ல சாங், 10 to 15. இல்ல அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ, சீரியஸா ஆக்சுவலி என்னன்னா அந்த ஃபீல் தான். லைக் என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா தமிழ் சினிமாக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு, 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சாங் வந்துடும். அப்புறம் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அங்க நடந்துரும், இல்லைன்னா முன்னாடி கொடுத்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு 20th மினிட் கண்டிப்பா இந்த விஷயம் ஒன்று நடக்கும், 30வது நிமிஷம் பிரச்சனை நடக்கும், அங்கேருந்து ஹீரோ வேற இடத்துக்கு போவான், 40வது நிமிஷம் வேற பிரச்சனை வரும், 40வது நிமிஷம் ஹீரோ வந்து என்னடா பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பான், 50வது நிமிஷம் அடி வாங்குவான் ஹீரோ. 1 ஹவர்ல எடுப்பான் பாருங்க ஹீரோ முடிவு. 1 ஹவர்ல ஹீரோ முடிவு எடுத்ததுல இருந்து 1 ஹவர் 10th மினிட்ல ஹீரோ ஜெயிக்கிறான் இல்ல தோக்குறான். ஜெயிச்சா ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு அவனுக்கு, தோத்தா அதை விட பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு அவனுக்கு. அடுத்த
அதேதான் ஜோசப் கேம்பல் ஹீரோஸ் ஜெர்னி 12 பாயிண்ட். சோ அதுக்கப்புறம் இப்ப ஹீரோ என்ன பண்ண போறான்னு பார்த்தா அடுத்த 1 ஹவர்ல என்ன பண்றானுங்க, அங்கதான் எல்லாருக்கும் பிரச்சனை. ஏன் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னு அங்கதான் புரிஞ்சுது. ஏன்னா அந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல பண்ண கதை நல்லா இருந்தா அங்க நீங்க ஏதாவது வைக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல காமிக்காத எந்த ஜிம்பூம்பாவையும் செகண்ட் ஹாஃப்ல பண்ண முடியாது. அப்படி செகண்ட் ஹாஃப்ல நீங்க ஒரு ஜிம்பூம்பா பண்ணோம்னா ஆடியன்ஸ்க்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். சோ அது டோட்டலா அன்ரிலேட்டடா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வேற இருக்கு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மைண்ட்ல எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்ப இவ்வளவுதானா சினிமா? இல்ல, நான் இதெல்லாம் பிரேக் பண்ண போறேன், நான் பாத் பிரேக்கிங்கா இறங்க போறேன், நான் வேற மாதிரி ஒரு படம் பண்ண போறேன், இந்த எந்த ஃபார்முலா ஸ்ட்ரக்சரையும் நான் ஃபாலோ பண்ண போறது இல்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். முடிவு எடுத்த ஒரு 1.5 வருஷம் ஒண்ணுமே நடக்கல வாழ்க்கையில. 1.5-2 வருஷம் ஒண்ணுமே நடக்கல வாழ்க்கை. ஏன்னா those 2 years I wrote stories. எந்த ப்ரொடியூசர் கேட்டாலும் தூக்கி மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு கடைசியில எல்லாரும் அழணும், நீங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு போய் அவார்டு வாங்கணும், நாங்க நாண்டுகிட்டு சாவணுமான்னு கேட்பாங்கல்ல கார்த்திக் சுப்புராஜ். அந்த இந்த படத்துல ஜிகர்தண்டால ஸ்டார்டிங்ல நீங்க போய் இளவு கூட்டி எல்லாரையும் அழுவாச்சி பண்ணிட்டு போய் அவார்டு வாங்குவீங்க, நாங்க போய் கழுத்தத்துக்கு சாவணும் அப்படின்றவே ப்ரொடியூசர் கேட்பான். ஒன்னா இந்த மாதிரி கதை எழுதினேன். இல்லனா போகுது 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 கதை போய்கிட்டே இருக்கு. அங்க போறா ஹீரோ, இங்க போறான், அங்க போறான். தம்பி ஹீரோ இப்ப கடைசியா ஏன்பா போறான் சொல்லுப்பா அப்படின்னு கதற அளவுக்கு எழுதி வச்சிருக்கேன். இப்படி எல்லாம் எழுதினதுக்கு அப்புறம் தான் இதுவா நெக்ஸ்ட் இதுவா முடிச்சிட்டாரு. இதான் கிளைமேக்ஸா, போப்பா இதெல்லாம் பாத்துட்டேன்ப்பா அப்படி. என்னடா சொல்றீங்கன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவலா எனக்கு எங்கன்னா எனக்கு ஈஸியா பிரேக் ஆனதே எங்கன்னா, இந்த படம் நீ பண்றதா இருந்தா அதுக்கு வேற மார்க்கெட் இது தியேட்டருக்கு பண்ற படம் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் அமைச்சாரு. நான் யோசிக்கிறேன், உங்களாலதான்டா தமிழ் சினிமா உருப்படல அப்படின்னு. அந்த அளவுக்கு தாட் ப்ராசஸ். உங்களாலதான் தமிழ் சினிமா உருப்படல, நான் தான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற போறேன், நான் தான் குதிப்பேன், தலைகீழாக தான் குதிப்பேன், இந்த அளவுக்கு இறங்குறேன், நான் போய் காப்பாத்துறேன் பாரு, இப்ப பாரு சினிமாவில் நான் ஒரு புரட்சி உண்டாக்குறேன்னு போய் உட்காந்து வந்தான். புரட்சி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல, பிரச்சனை தான் வந்துச்சு, சோத்துக்கு கூட வழியிலாம் போச்சு. பட் பாயிண்ட் என்னன்னா அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. So that is when I started realizing. அப்ப கூட நான் வந்து I didn't go back on my words. I'm still believing like you can still break things, you can still go against it அப்படி இப்படின்னு. Then what happened was story படிக்கிறேன் by Robert McKee. Story is a very very important book and ஏன் அது டெக்னிக்கலா இம்பார்ட்டன்ட் புக்னா, அது டெக்னிக்கலை தாண்டின ஒரு புக். அது வெறும் டெக்னிக்கல்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ரக்சர் இதுதான், இது இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் எதுவுமே சொல்ல மாட்டேன். தம்பி இவ்வளவுதான் இருக்கு, இதுக்குள்ள ஏதாவது சூப்பரா பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இதுல இவ்வளவோ இருக்கு, பெரிய உலகம் இருக்கு, ஏன் சும்மா வறண்டு பிடிக்கிறீங்க? வறண்டு பிடிக்கிறதுமே ஒரு வே ஆஃப் டூயிங் தான். வறண்டு பிடிக்கிறதுமே கன்வென்ஷனல்ட்டாரு. நீ வாண்டடா வேற ஒண்ணு பண்றேன்றதே ஒரு ஏமாத்துத்தனம் தான். வாண்டடா வேற ஒண்ணு பண்றேன்றதே ஒரு ஜானர் தான் போ அப்படின்ட்டு. சரி ஓகே, அப்போ ஏதோ நம்மள திட்டுற மாதிரி தான் இருக்கு. புக் வழியா வந்து கேட்டுப்போம், கரெக்டா தான் சொல்றாரு. ஏன்னா ஸ்டோரி மெக்கி இது படிக்கும் போது வாட் ரியலி ஹேப்பன்ஸ் இஸ், இதான் சினிமா, இதுல இவ்வளவு ஜானர்ஸ் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதுல நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ டேக்கிங் தட் இன்டு அக்கௌண்ட் ஐ எம் மூவிங் ஆன். சரி ஓகே, நம்ம எப்படி கன்வென்ஷனல் ஒரு ஸ்டோரியை பெட்டரா சொல்லலாம். ஏன்னா அதுலயே சூப்பரா ஒரு வேர்டு போட்டிருப்பாரு. நீங்க இத்தனை வருஷம் படம் பார்த்திருப்பீங்க, நீங்க நினைப்பீங்க தட் யூ கேன் டெல் அ ஸ்டோரி ஈஸிலி. இல்லவே இல்லை, உட்காந்து எழுதிப்பார், அப்பதான் தெரியும் உனக்கு அது கஷ்டம். ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டோரியை சொல்லு. அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் ஜீன் லூக் கொடாட். கொடாட்டோட ஃபர்ஸ்ட் 10-15 படங்கள் வேற கன்வென்ஷனல் ஸ்டோரிஸ், ஆர்க் பிளாட்ஸ். ஒரு ஹீரோ அவனோட ஜேர்னி. ஆமா, நீங்க சொல்ற 10வது நிமிஷத்துல இது நடக்கும், 20வது நிமிஷத்துல இது நடக்கும், 40வது நிமிஷத்துல நடக்கும். அதை இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணு. 10வது நிமிஷத்துல அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, 20வது நிமிஷம் நீ என்ன புதுசா காட்டுற. அண்ட் அந்த கன்வென்ஷன்ஸை ஹோல்டு பண்ணி பண்றதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அண்ட் தட் இஸ் வாட் ஐ லேர்ன்ட் ஆஃப்டர் ஐ கேம் டு ரைட் டு அதர் டைரக்டர்ஸ். மற்ற டைரக்டர்ஸ்க்கு எழுத வரும்போது can you repeat the book name னு ஒருத்தர் கேக்குறாரு, பிரவீன் ராம் கேக்குறாரு. லாஸ்ட் புக் பிரவீன் ராம் ஸ்டோரி பை ராபர்ட் மெக்கி, MCKEE, ஸ்டோரி பை ராபர்ட் மெக்கி. ஸோ என்னன்னா மற்ற டைரக்டர்ஸ்க்கு எழுத வரும்போது தான் அது எல்லாமே ஓப்பன் ஆகுது. நம்ம எவ்வளோ அன்கன்வென்ஷனலா இருக்கணும்னு நினைச்சு ஒரு வானபியா ட்ரை பண்ணியிருக்கோம், அது இன்னும் எப்படி பெட்டரா இருக்கிறது, வாட் இட் ரியலி மீன்ஸ். ஒரு கன்வென்ஷனல் ஸ்டோரி, ஒரு சாதாரண ஸ்டோரி எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி சொல்றது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற டூல்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன்.
அண்ட் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஹேப்பன் அகைன் அஸ்வின் சிகே. இந்த கேங் இல்லாம ஒரு மூவ்மெண்ட் நடக்காது லைஃப்லன்னுவாங்க. ஸோ அது வேற வழி இல்லை. மிஸ்டர் அஸ்வின் சிகே இஸ் ஒர்க்கிங் வாஸ் இன்வால்வ் இன் அ ப்ராஜெக்ட் அந்த டைம்ல. ஸோ அங்க ஒரு ரைட்டர் தேவைப்படுது. அஸ்வின் சிகே இஸ் கம்மிங் அண்ட் ஏன்னா ரைட்டர் ஆகணுன்ற என் தாட் இல்லை. நான் வந்து இந்த செல்ஃப் ரியலைசேஷன்லயே வந்து மூழ்கி என்னடா பண்றதுன்னு உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் டிஸ்கசிங் வித் லாட் ஆஃப் பீப்பிள். சூரிய நாராயணன் கிட்டலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். சூரிய நாராயணன் இஸ் another co-film maker from கோயம்புத்தூர். he made a ஹைக்கூனி அண்ட் இது உனக்கே உயிரானேன் அஃபேர் ஷார்ட் ஃபிலிம் பண்ண சூரிய நாராயணன். So Surya and me were discussing a lot of concepts between us, throwing a lot of ideas, scripts, and we were trying to see like அங்க ஒரு ஓப்பனிங் நடக்குது. அன்கன்வென்ஷனல் எது கன்வென்ஷனல் இது பிரிச்சுக்கலாம் அப்படின்னு. பிகாஸ் தட்ஸ் when I am trying to understand நம்ம தேர்ஸ்ட் தீக்கிறதுக்கு அன்கன்வென்ஷனல் பண்ணுவோம். அது எப்போ பண்ணணும்னு இருக்கு. கன்வென்ஷனலா எப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலாம். கன்வென்ஷனல் ஸ்டோரிஸ்னா என்ன? the films that you make for theater, ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போற படங்கள். அதை எப்படி பண்றதுன்றது லேர்னிங் வந்து அங்கதான் ஸ்டார்டே ஆகுது. இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன்றது வந்து 2015 சொல்லலாம். ஆனால் ரியல் லேர்னிங் எனக்கு 2018 எண்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4 years கம்மிங் இன் என்னன்னே புரியாமல் இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு முதல் லேர்னிங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், இல்லை நம்ம தியேட்டருக்கு படம் பண்ணுறது தானே வந்தோம். அப்போ வாட் இட் மீன்ஸ் டு மேக் ஃபிலிம்ஸ் ஃபார் தியேட்டர், எதுக்காக வந்தோன்றதே மறந்துட்டு என்னென்னவோலாம் பேசிக்கிட்டு இருக்குமே அப்படின்றது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆன டைம் 2018. அங்கே கோயிங் த்ரூ அ டிரான்சிஷன் ஃபேஸ். ஸோ ரைட்டிங் என்னடா பண்ணலான்னு சுற்றிட்டு இருக்கும்போது நான் வாஸ் ஆல்சோ அசோசியேட் வித் உமாபத்தினா அவர் கதை பண்ணலான்னு உட்காந்துட்டு இருந்தாரு. ஆனால் அவரோட ஸ்கிரிப்ட்ல நான் இன்வால்வ் ஆகிறேன். ஆனால் அவர் ஸ்கிரிப்ட்ல நான் அகைன் லேர்னிங் கன்வென்ஷனலான ஸ்டோரியை ரொம்ப டிஃப்ரெண்டாக அப்ரோச் பண்ணியிருப்பார். பட் ஸ்டில் அ கன்வென்ஷனல் ஸ்டோரி. Mr. Umapati was he has made this short film called Nagar Vilakku அப்படின்னு இட்ஸ் on YouTube. அதுவும் பிரிட்டோ தான் கேமரா. அண்ட் விஷ்ணு இஸ் an actor in that. விஷ்ணு இஸ் a hero, protagonist of நகர் விளக்கு. அதான் சுத்தி இந்த கேங் வந்து இல்லாம ஒரு ப்ராஜெக்ட்ன்றது நடக்காதுன்றது ட்ரூத்ஃபுல் தான். விஷ்ணு இஸ் த ப்ரொட்டகனிஸ்ட் இன் தட். அண்ட் உமாபத்தினா ஹாஸ் அ லார்ஜ் சே இன் பிரிங்கிங் அ கம்போசர் இன் மீ. he brought a amazing composer in me. நான் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டா இருந்தேன் அந்த டைம்ல. ரைட்டிங் எப்படி அப்ரோச் பண்றதுன்ற டவுட் வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஒரு பிலீவ் பண்றோம், அது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. யூஷுவலா பண்றதை பண்ணணும்ன்றாங்க, அது புதுசா பண்ணணும்ன்றாங்க, அந்த திறமை நமக்கு இல்ல அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு. அப்போ இஸ் காமிங் மீ டவுன். இட்ஸ் லைக் இல்ல வெயிட் இட் அவுட். அண்ட் இது எல்லாத்துக்கும் நடுவுல யூ அண்ட் மீ நமக்குள்ளேயே நம்ம அவ்வளோ கான்வர்சேஷன் போயிருக்கு. 2015 in our bachelor room days where we four of us were sitting and talking about அவ்வளோ கதை நைட்டு பூரா பேசியிருக்கோம், மார்னிங் ஃபுல்லாக பேசியிருக்கோம். ஸோ ஆல் தீஸ் வேர் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி ஃபார் மீ. ஐ லேர்ன் ஹவு டு மேக் ஒன்லைன் ஃப்ரம் யூ. நீங்கள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒன்லைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ லேர்ன். ஒரு கதைனா எப்படி ஒன்லைன் பார்ப்பாங்க, அதுலேருந்து எப்படி ஒன்லைன் டிரைவ் பண்ணுறது. ஒன்லைனை பார்த்துட்டு கதை பண்ணுறது வேற, பட் ஒரு கதையிலேருந்து ஒன்லைன் எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்னு ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. ஸோ இனிமேல் நிறைய லேர்னிங் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஒன் பர்சன் டு கம் அவுட் அண்ட் ரைட் அ ஃபிலிம், இவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்றதை நான் சொல்கிறேன். I had to meet so many people, learn so much from them. The main important aspect எங்கன்னா, again, Ashwin CK is introducing me to this place. ஒரு ப்ராஜெக்ட்ல இஸ் இன்வால்வ், ஒரு வெப் சீரிஸ், they are writing, they gonna go for shoot in a month. 1 monthல ஷூட் போறாங்க. And I have to write 15 episodes. Each episode 20 minutes to 22 minutes. இட்ஸ் அ ஹியூமங்கஸ் டாஸ்க், ரொம்ப ஹிமாலயன் டாஸ்க் எனக்கு. பட் பயந்து உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் டவுட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிள், நான் எப்படி கதையை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணேன்றதுக்கு போயிட்டேன். கன்வின்ஸ் ஸ்டுடி இந்த எபிசோட் 22 minutes. இட்ஸ் கோயிங் டு பி என்டர்டெய்னிங். 22 minutesல ஒரு சீன் 3 minutes வச்சோம்னா 3 minutes is the proper time actually for a scene maybe, but we are not talking about Quentin Tarantino here. அவர் 20 minutes எடுப்பார், அவர் வேற ரகம் வேற. பட் பாயிண்ட் என்ன, ஒரு 3 minutesக்கு ஒரு சீன் பண்றோம் அப்படின்னா இதை பிரிச்சுக்கலாம். 22 minutes எப்படி பிரிக்கிறோம், ஒரு 5 6 பிரிக்கிறோம். 5 பிரிச்சு 6 பிரிக்கும். சீக்வன்ஸா எவ்வளவு இருக்கு, 2 சீக்வன்ஸ். இதை எப்படி பிரிக்கிறது, இப்படி பிரிச்சு ஐ ஸ்டார்ட் ரைட்டிங் வாட் அண்ட் ஆல் ஐ ஹேவ் டு. நான் என்ன காமிக்கணும், நான் என்ன சொல்லணும், என்ன கன்வே பண்ணணும், இதெல்லாம் தான் நடக்குது ஹீரோக்கு, இதெல்லாம் தான் நடக்குது ஹீரோயினுக்கு. 5 ஸ்டோரி நடக்குது, 5 ஸ்டோரியில என்ன நடக்குது. ஓகே, இப்போ இந்த 5 ஸ்டோரியில் நடக்கிற ஈவெண்ட்ஸை எவ்வளவு இதுல காட்டலாம், 20 minutesக்கு எவ்வளவு அடக்க முடியும். அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஐ finished writing that in 3-4 months. 4 months ஷூட் நடக்க ஐ வாஸ் ரைட்டிங் சைட்ல அடுத்த எபிசோடு. In 4-5 months what happened was I finished the entire out 15 episodes எழுதினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வருது. எஸ் யூ கேன் டூ திஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் சூர்யா ஐ எம் கெட்டிங் இன்டு கோப்ரா. Surya was a very important factor. Yeah.
that was a twist in the tale because ரைட்டிங் ஓகே பண்ணி முடிச்சிட்டோம், ஒரு சீரிஸ் எழுதிட்டோம், இப்போ நான் கான்ஃபிடென்ட்டா என் கதை எழுதலாமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா, see when you start believing that only you cannot, உங்க தலையில எதுவும் ப்ரெஷர் இல்லை, பாரம் இல்லைன்னு நினைக்கும் போது தான் it becomes easy. நம்ம தூளை இங்கெல்லாம் ஃபுல்லா ப்ரெஷர் வச்சுட்டு இருந்தோம்னா எழுதுறது ரொம்ப 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 டிஃபிகல்ட். So then master classes, I started reading more about how each person approach their screenplay. There are like எப்படி சொல்றது, மாஸ்டர் கிளாஸ் நிறைய வந்து பைரட்டடாகவும் டவுன்லோட் பண்ண வரும். ஸோ ஐ டவுன்லோடு ஆரோன் சார்கின், அவர் யாரு, இந்த படம் ஏன் இப்படி எழுதினாரு, இதெல்லாம் பார்க்குறேன். then I'm looking at KB, then I'm looking at K பாலச்சந்தர் சாரோட மூவிஸ், இவரோட மூவிஸ், ஆல் கிளாசிக்ஸ். ஏன் இந்த கிளாசிக்ஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னா, இது எல்லாமே are the base ground which has been created for us to work upon. ஸோ நான் அதை அப்படிதான் நான் பார்த்தேன். ஸோ இந்த கிரவுண்டை நான் கிரியேட் பண்ணி, இந்த கிரவுண்ட் மேலே தான் நான் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். நவ் யூ பிகம் ரெடி டு ஃபேஸ் பால்ஸ், இந்த கிரவுண்ட். ஓகே, எல்லா அன்கம்ஃபர்டபுளும் உங்களுக்கு பார்ட் ஆஃப் த பாடி ஆயிடுது. கிளவுஸ் பிகம்ஸ் யுவர் எக்ஸ்டெண்டட் ஹேண்ட், பேட் உங்களுக்கு இதுக்கு மேலே டார்ச்சர் பண்ணாது, கையில் எல்போ கார்டு டார்ச்சர் பண்ணாது, அப்டமன் கார்டு டார்ச்சர் பண்ணாது. இதெல்லாம் உங்க பார்ட் ஆஃப் த சிஸ்டமாக மாறினதுக்கு அப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் அட்டாக்கிங் த பால்ஸ். So I'm going to Cobra. It is a big movie, commercial movie written for the theater. Vikram sir is acting in it. Vikram sir, who is known for pulling off some amazing scenes are written by writers. அங்கதான் பயம் வந்துச்சு. அமேசிங் சீன் நடிக்கணும்னா நல்ல ரைட்டிங் வேணும். என்னடா பண்ண போறோம், நம்மள ரைட்டரா எதுக்குறா வச்சாங்க, என்னடா பண்ணுவோம், நம்ம யாரு என்னன்னே தெரியலையே அப்படின்னு. I'm going there, I'm meeting அஜய்னா ஃபர்ஸ்ட் டே. மீட் பண்ணி என்ன சினாரியோ எதுக்குனான்னு கேட்டேன். ஒரு சின்ன விஷயம் ஒர்க் பண்ணுறதுக்குன்னாரு. செகண்ட் டே தேர்ட் லேயும் டிஸ்கஷன் நான் உட்கார. ஃபர்ஸ்ட் டைம் சிட்டிங் இன் டிஸ்கஷன் ரூம். இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஸ்கஷன் ரூம் ப்ராப்பரா. ஸோ தர் இஸ் நீலன் சார் சிட்டிங் அலாங் வித் மீ. நீலன் சேகர் சார் ஃப்ரெஷ் ஆஃப் ஃப்ரம் ரைட்டிங் சூப்பர் டீலக்ஸ் எழுதிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ சூப்பர் டீலக்ஸ் தியாகராஜ குமார் ராஜானே ஃபர்ஸ்ட் வாய் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் விக்ரம் படம் போதே பாடி எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 ஹிட் கொடுத்துட்டு டைரக்டர் சிட்டிங் பிசைட் மீ டெல்லிங் வாட் டு டூ. இந்த டீம் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஆக்சுவலா. ஸோ உட்காந்துட்டு இருக்கேன், எப்படி கன்வே பண்றது, ரைட்டா ராங்கா. எனக்கு ராங்குன்னு ஃபீல் ஆகுதுன்னா ராங்குன்னு நானே ஃபீல் பண்ணிக்கிறேன். நீ யார் ராங்குன்னு ஃபீல் பண்ண, உனக்கு என்ன தெரியும் ராங்குன்னு சொல்ல, உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. சின்சியரா சொல்லணும்னா திஸ் இஸ் ஹவ் ஐ ஆல்வேஸ் ஃபீல் when I'm approaching someone else script. ஃபர்ஸ்ட் பயம் வந்துடும். ஓகே, நமக்கு இது என்ன தெரியும், இது ஓகே அப்படின்னு. அது எங்க பிரேக் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அஜய் நான் என்கிட்ட கேட்கிறாரு, இது ஓகே இல்லைன்றதை தாண்டி கிவ் மீ சம்திங், நீ உன் வெர்ஷனை சொல்லு அப்படின்னு இன்வைட் பண்றாரு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என் வெர்ஷன் எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா நான் டிஸ்கஷன் ரூம்ல அவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. வீட்டுக்கு போய் உட்காந்து அடிக்கிறேன், லேப்டாப்ல போட்டு சீனா அடிக்கிறேன். 5-6 சீன் அடிச்சுட்டு இப்படிதானே இருக்கணும்னு கொண்டு போய் அடுத்த நாள் காமிச்சேன். பார்த்துட்டு சரி அடிச்சதெல்லாம் போதும் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டேன். இல்லைண்ணா இது இந்த மாதிரி இப்படி வரணும், இப்படி அப்படின்னு. அது எப்படி ஒர்க் ஆகும், இங்கதான் இது பிரச்சனையாச்சே, ஸ்கிரீன் என்ன 40 நிமிஷம் இதை காமிப்போமா அப்படின்னாரு. ஓகே, ஆஃப் ஆயிட்டேன், டோட்டலா ஆஃப். ஓகே, இது என்ன, இது எப்படி அப்ரோச் பண்றேன், நமக்கு வரவே வராது, சினிமா விட்டு ஓடிடலாம்லாம் முடிவு எடுத்துட்டேன். ஓகே, டிஸ்கஷன் எம்ஜிஎம்க்கு போகலான்னு கிளம்புறாங்க. எம்ஜிஎம்க்கு போயிட்டு இருக்கோம். எம்ஜிஎம் ரிசார்ட் 2 days டிஸ்கஷன். I have decided 2 days எம்ஜிஎம் ரிசார்ட்ல டிஸ்கஷன் முடிப்போம். எம்ஜிஎம்க்கு நம்ம போக முடியுமான்னு தெரியல, போயிட்டு வந்துட்டு கிளம்பிடுவோம் பாயின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் நம்மளால முடியும் அப்படின்னு. அப்போ சூப்பரான ஒரு விஷயம் ஹேப்பன். கோயிங் இந்த கார், அஜய்னா இஸ் கெட்டிங் அ கால் ஃப்ரம் ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. அட்டன் பண்றாரு. இஃப் ஹியர் நவ் யூ கேன் மீட்டா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. உடனே ஹி இஸ் கெட்டிங் எக்ஸைட்டட். வாங்கன்னு கிளம்புறோம், ரெடியா வரோம், போறோம். எங்கன்னு தெரியல, எம்ஜிஎம் பிளான் கேன்சல்ன்றாரு. எம்ஜிஎம் பிளானே கேன்சல் பண்றதுக்கு யாரு கூப்பிட்டுட்டாங்கன்னு. ஏர்போர்ட்டுக்கு போறோமே. ஆனா இது விஜேந்திர பிரசாத் சார் பாத்திருக்கல, பார்த்தா அவர் தூரத்துல இருப்பாரு. அவர் பார்த்தா வந்து கரெக்டா காருக்குள்ள ஏத்தணும். யாரு விஜேந்திர பிரசாத் சார், பாகுபலி ரைட்டர். எனக்கு டோட்டலா ஆஃப். ஏன்டா ஏற்கனவே நீங்களா என்ன அடிச்சது பத்தாதான், இப்போ வந்து அவர் வேற என்ன வந்து அடிக்கணுமா, அவர் வேற பேசினாருன்னா எதோலாம் பேசுவாரு, வேற லெவல்ல பேசுவாரு, எனக்கு ஒன்றும் புரியாது, ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன். சரி ஓகே, விஜேந்திர பிரசாத் சார் இஸ் கெட்டிங் இன்டு தி கார். என்னோட டோட்டல் ஃபீல் என்னன்னா, ஒரு 300 கோடி பண்ண படத்தோட ரைட்டர் சிட்டிங் வித் மீ. நான் தியேட்டருக்கு எழுதணும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல தியேட்டர்ல எழுதி தியேட்டர்ல சக்சஸ் காட்டின ஒரு ரைட்டர் இஸ் சிட்டிங் வித் மீ. A man who has made heroes into mass heroes. Magadira,
அப்படி வருது. நானி, பாகுபலி, வேற 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 புது படங்களும் பண்றாங்க. பிகாஸ் புது படங்களும் பண்ணி இது பண்ண ஒரு ரைட்டர் சிட்டிங் வித் மீ அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். பட் நான் தெலுங்கு ஃபிலிம் பர்சனலா அவ்வளோ இதுவா பார்த்தவன் இல்லை. அவ்வளோலாம் எப்படி சொல்றது, ரசமனும் இல்லை. இதெல்லாம் எனக்கு வெரி நியூ டு மீ. ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் டு கெட் தீஸ் திங்ஸ் இன். ஸோ செட்டிங் அவரு கதையை எப்படி அணுகுறாங்க, த டிஸ்கஷன் வித் which Chandra Prasad sir and Ajayna had, that was very important to me, which made me realize that yes, illa we are going in the right track, we are here to learn. First uncomfortable ah da irukum, and the guard and the abdomen pad idella da adha taanditona, if we start seeing what they are seeing, we can really go on, can really make something அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அன்னைக்கு. And after that day I was really involved in the movie. இது எப்படி எழுதணும், வேற எப்படி எழுதணும், வேற எப்படி I'm trying one day கரெக்டா ஷூட் போன செகண்ட் டே நான் செகண்ட் டேக்கான ஸ்கிரீன் பேப்பர் முன்னாடி நான் சும்மா சில சேஞ்சஸோட போய் காமிக்கிறேன் டு அஜய்னா. he saw it and கண்ணா இப்பதான் சோனுக்குள்ள வர கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படி. then I understood, okay, அந்த டெம்போ, பீட், ரிதம், இது எல்லாம் எங்கேருந்து எழுதுனா by watching movies. When you watch a movie, you first watch a film and அந்த எமோஷன் எல்லாமே நம்மள அடிக்கும். நெக்ஸ்ட் you watch a movie, you watch every frame, ஒவ்வொரு பீட், ரிதம், ஒவ்வொரு டைலாக்குக்கும் ஒரு கேம் இருக்கு, ஒவ்வொரு டைலாக் எக்ஸ்சேஞ்ச்லயும் ஒரு கேம் இருக்கு, ஒரு பீட் இருக்கு, ஒரு ரிதம் இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி அந்த பீட் அண்ட் ரிதம் நம்ம பிடிக்கிறது நம்ம வாய்ஸ், நம்ம வாய்ஸை எப்படி ரியலைஸ் பண்றோம். இப்ப நமக்கு என்ன பிடிக்கும் அதை டெவலப் பண்ணி ஒன்லி திங் ப்ரோ என்னன்னா, இது நான் வந்து மீமா இல்ல ரியாலிட்டியான்னு தெரியல. இது வந்து ஏன்னா ஃபேக்சுவலா இது எவ்வளவு ரைட்னு தெரியல. ஐ ஹவ் சீன் தட் யூ ஹேவ் டு கிளிக் at least 10,000 photos for you to become a photographer னுவாங்க. நாட் ஷூர் இட் இஸ் 10,000 or a lakh or நம்பர் எக்ஸாக்டா தெரியல. அந்த மாதிரி தான் யூ ஹேவ் டு அட்லீஸ்ட் ரைட் pages and pages and pages and pages and pages before you can even realize what you really want. என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அடிச்சு போனாதான் உண்டு. The more you type, the more you write. At least one scene every day. I strongly recommend these three things, bro. Like it really helped me. Watching one scene every day. ஒரு scene every day பார்க்கும்போது it really helped me go ahead. ஏன்னா ஒவ்வொரு படத்துல என்ன ஒரு scene வந்து change the things for that film நமக்கு மூவ் ஆகும். Watching a scene every day, writing a page every day, reading a book at least 10 pages every day, and watching at least one movie every day. இந்த ஒவ்வொரு everyday matter மட்டும் பண்ணாலே it becomes a habit னுவாங்கல்ல. I see this as that a sportsman, for him being a sportsman is a way of life. நீங்க அதை செப்பரேட்டே பண்ண முடியாது. Because he has to be controlled on his diet. He has to watch the amount of alcohol he consumes. He has to watch the amount of cigarettes he consumes. He has to watch everything. From his body, from how he plays, from how he is, from keeping his mental strength up. Literally, அதுதான் இது நான் நினைக்கிறேன். That much discipline is required here. It is required here. ஏன்னா unfortunately, since it is art, you tend to become what you call disturbed. ஒருவேளை ரைட்டா அப்படிங்கிற டவுட் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இதுக்கு ஒரே வழி என்னன்னா keep jumping, keep running. The only answer is ahead. ஆன்சர் எங்க ஃப்ரண்ட்ல இருக்கு, ஆன்சர் எங்க ஃப்ரண்ட்ல தான் இருக்கு, ஆன்சர் ஃப்ரண்ட்ல மட்டும்தான் இருக்கு. It is never anywhere here around us. So we have to keep running. So books, scenes, films, reading, it really takes you forward. So that's quite a journey, like so much of insight. It's like கண்டிப்பா ஒரு மாஸ்டர் கிளாஸ்னே சொல்லலாம் for upcoming people. So guess we need to do more sessions on this. அது கண்டிப்பா வந்து so moving on, அது வந்து இப்போ வந்து from Kannan, from the start process, ஒரு way of approaching his stories வந்து let's see a contrasting way of storytelling from how Vishnu approaches story. Sure. பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் let's answer the questions. Sure. Draw the line while filming. If you are not able to capture completely what you visualize, how do you say cut? And also how to overcome writer's block. Writer's block ன்றது வந்து is a state of mind. Writer's block is us cheating ourselves because we are not interested in writing. லேசியா இருக்கும், செம லேசியா இருக்கும்னு அர்த்தம். நம்மளே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். நம்ம அதுக்கு அழகான ஃபேன்சியா ஒரு பேர் வச்சுட்டோம்னு அர்த்தம். டோன்ட் திங்க் ஐ எம் லைக் ரெடிக்யூலிங் இட். ரெடிக்யூலே பண்ணல. ரைட்டர்ஸ் பிளாக்ன்றது இஸ் a state of mind. It's all here.
இட்ஸ் ஆல் ஹியர். எல்லாமே இங்க தான் இருக்கு, நம்ம பிரச்சனை இங்க தான் இருக்கு, நம்மளோட ஹாப்பினஸ் இங்க தான் இருக்கு, நம்ம சக்சஸ் இங்க தான் இருக்கு. நம்ம டிரா பண்றது தான் சக்சஸ், நம்ம டிரா பண்றது தான் ஃபெயில்யூர். ஸோ இட் இஸ் ஹவு வி டிஃபைன் இட். நம்ம டிஃபைன் பண்ணலன்னா அது பிரச்சனை. How do you, but how do you, to answer to your question, how do you overcome writer's block is by writing. Write something else. As simple as that. Write something else. Write something else. நீங்க இப்போ வந்து ஓகே நீங்க ஒன்னு எழுதிட்டு இருக்கீங்க, அது ரைட்டர்ஸ் பிளாக் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டிங் ரைட்டர் பிளாக் வருது. சும்மா சைட்ல போய் ஒரு காமெடி எழுதுங்க. காமெடியே வரலன்னா தேவையே பிரச்சனையே இல்லை, யாரும் இப்போ பார்த்து சிரிக்க போறது இல்லை. எப்படியும் சிரிக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். தைரியமா எழுதுங்க காமெடி. சின்ஸ் யூ நோ யூ ஆர் நாட் குட் அட் இட், கோ ரைட் இட். உங்களுக்கு நல்லா இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல, ஈஸியா சொல்லிட்டு போயிடலாமே எனக்கு இது வராதுன்னு. கோ ரைட் தட். சும்மா எழுதி பாருங்க. சத்தியமா சொல்றேன், வேற ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சி வேற ஒன்று பிரேக் ஆகும். ஆல்வேஸ் ஹேவ் சம்திங் எல்ஸ் டு ரைட். சில பேர் வந்து இப்போ நல்லா போஸ்ட் போடுவாங்கல்ல FB-ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் வந்து இந்த போஸ்ட் போடுறது FB-ல எப்படி பார்ப்பேன்னா, இரிட்டேட்டிங்கா பார்ப்பேன், ஏன்டா சாவடிக்கிறீங்க அப்படின்னு. இட் இஸ் a way of communicating, it is a way of telling what you are thinking. It is இல்ல ரிமெம்பர் நம்ம 2015ல பேச்சுலர்ஸ் ரூம்ல உட்கார்ந்து ஃபேஸ்புக் சண்டெல்லாம் எவ்வளவு போட்டிருக்கோம் வித் அதர்ஸ். சோ அந்த டைம் சொல்றீங்க. பட் வாட் ஐ ரியலி லேர்ன்ட் வாஸ் உமாபதி சேயிங் ஹாய். அது ஹாய் ஹாய் ஹாய்னா உங்களை பத்தி பேசி முடிச்சு இப்பதான் வந்தோம். உங்களை பத்தி ப்ரோ இப்ப தெரியுதா? நம்ம இப்ப தெரியுதா? நல்லா தெரியும், சூப்பரா இருக்கு. இந்த இது பெட்டரா இருக்கு. நல்ல ஸ்டாட்டிக் ஃப்ரேமா வச்சுக்க. நானும் ஸ்டாட்டிக் ஃப்ரேம் தான் பிடிக்க பாத்துட்டு இருக்கேன். நீங்க வேற இதுவே நல்ல ஸ்டாட்டிக் ஃப்ரேமா இருக்கு. ஓகே ரைட். ஒரு ஆக்சன் படமா இருக்கு. நீங்க பாருங்க, நான் வந்து சுந்தர் சி சார் படத்துல வர கிளைமேக்ஸ் மாதிரி ஒரே விட்டு சுத்தி 9 தடவை ஓடிட்டு இருக்கேன். நான் ஒரு ரெட் ரூம் பாத்துட்டேன். நான் அம்மாக்கு ஹாய் சொல்லலாம் நினைச்சேன், பட் அம்மா வந்து உங்ககிட்ட வேற எங்கேயோ பேசிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா எங்கிட்டே பேசுறது இல்ல, போன்ல பேசி கேக்குறாங்க. இந்த லைவ் போட்டு நான் அப்லோட் பண்ணும்போது ஒருத்த பாப்பான், ஒருத்த ஒரே இடத்துல பேசுறோம், ஒருத்தர் நடந்துகிட்டே இருக்கு. we are keeping you entertained இல்லையா? அவ்வளவுதானே. அதாவது இந்த படம் பழைய தூர்தர்ஷன்ல ஒரு பேசும்போது ஆக்சன் எக்ஸாக்ட்டா தான். ப்ரோ சஜஸ்ட் எனி புக்ஸ் ஃபார் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங். ஆன்சர் பண்ணிடுறேன். 4 புக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான புக்ஸ். ஸ்டோரி பை ராபர்ட் மெக்கி அண்ட் சிட்ஃபீல்ட் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். அது பேசிக்னாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிட்ஃபீல்ட் ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி பை ராபர்ட் மெக்கி, சைக்காலஜி ஃபார் ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் பை வில்லியம் என்டிக். சைக்காலஜி ஃபார் ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, ஓவரா யோசிக்காத இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும். அது அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சைக்காலஜி ஃபார் ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் மோர் புக் விச் இஸ் அபார்ட் ஃப்ரம் ரைட்டிங், ஆனா அபவுட் ரைட்டிங், ஆன் ரைட்டிங் பை ஸ்டீஃபன் கிங். ஸ்டீஃபன் கிங் த நாவலிஸ்ட் வந்து ஆன் ரைட்டிங் ஒரு புக் எழுதியிருப்பார். ரைட்டிங்ன்ற ஜேர்னி, ரைட்டிங்னா என்ன, எழுதுறது எப்படி வரும், அவர் எப்படி எழுதினாரு. ஏன்னா அந்த மனுஷன் 1 வருஷத்துக்கு ஒரு புக் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாரு. லைக் லிட்டரலா இஸ் அன் மெஜிஷியன் தட் வே. அண்ட் அவரோட நிறைய புக்ஸ் தான் படமா வந்திருக்கு. ஷைனிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து கிரீன் மைலா இருக்கட்டும், இல்ல வந்து ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷனா இருக்கட்டும், இது எல்லாமே கேம் ஃப்ரம் புக்ஸ். ஸோ ஆன் ரைட்டிங் அப்படின்னு அவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் book for us to read if you really love the art of writing, just for the sake of writing. So yes. Okay, yes. So and before going to Vishnu, ஒருத்தர் வந்து क्वेश्चन கேட்டாங்க, ஒன்லைன் எப்படி பண்ணுவீங்க அப்படி சொல்லி. ஒன்லைன் இஸ் நதிங் பட் உங்க ஸ்டோரியை வந்து ஒன்லைன்ல எப்படி கன்வே பண்றதுங்கிறது. who wants to what அப்படிங்கறதான். கண்ணன் wants to become a filmmaker, did he become a filmmaker or not, இதுதான் ஒன்லைன், வேற ஒண்ணுமே கிடையாது. So that is it. So moving on to Vishnu. So we heard about Kannan's vision, Kannan's approach to screenwriting and all. So இப்போ விஷ்ணு கிட்ட என்ன கேட்கணும்ன்றதுனா, விஷ்ணு கிட்ட 2 கொஸ்டின் about both screenwriting as well as lyric writing. So how do you approach it, and உனக்கு ஸ்டோரி எழுதும்போது how do you write, and மத்தவங்க டிஸ்கஷன் பண்ணும்போது how do you contribute. அதே மாதிரி லிரிக்ஸ் வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டரோ சொல்லும்போது how do you do. அதே மாதிரி added with a journey with writing lyrics for master எல்லாமே. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ரைட்டிங் how do I approach அப்படின்னு பார்க்கும்போது, நான் உங்க ஸ்டார்டிங்கே சொன்னேன், ஐம் நாட் அ புக் ரீடர். நான் புக் படிச்சது இல்ல, அதனால ரொம்ப ரொம்ப தப்பு. நான் இப்ப வந்துட்டு இருக்கேன். ஏன்னா டு பி ஃப்ராங்க், என்னன்னா நான் என்ன மாதிரி என் சூழல் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து வெளி மனுஷங்களோட பெரிய பரிச்சயம் கிடையாதுல்ல. ஸோ வி டோன்ட் நோ வாட் அதர் பீப்புள் ஆர். நம்ம அவங்க இடத்துல இருந்தா என்ன பண்ணுவோம், நம்ம எப்பவுமே வச்சுட்டு இருப்போம். We always நம்ம எப்பவுமே அடுத்தவன் ஸ்டெப்ல போட்டு கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்தா மேபி அவன் என்ன எங்க போயிருக்க நமக்கு தெரியும்னு நினைச்சிடுவோம். அது தப்பு. அடுத்தவனை பின்தொடர்றதுக்கும் அவன் ஸ்டெப்ல போட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் மாட்டுவாங்க. புக் படிக்காதனால
சும்மா இப்போ நான் ஒரு 4 கதை பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா, 4 கதை பண்ணி வச்சிருக்கேன். என்னோட வத்திருச்சு. உண்மையா சொல்ல போச்சுன்னா வத்திருச்சு. இந்த 4 நான் 40 ஆக்குவேனே தவிர அந்த 41வது கதை கூடி இது வந்து வெளியே இருக்காது. ஏன்னா எனக்கு வெளியே மனுஷனுக்கு தெரியும். இப்போ வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும் சரி, ஆல் தோஸ் பெரிய பெரிய ஆளுங்க இது வரைக்கும் பண்ண ஒர்க்கும் தே நியூ பீப்புள் த்ரூ புக்ஸ், த்ரூ லைஃப், வாட் எவர் இட் இஸ். அது தெரியாததுனால நிறைய விஷயங்கள் கைவிட்டு போகுது. அண்ட் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்றது நான் முக்காவாசி பார்த்தது ஃப்ரெண்ட் நிதிஷ்னு ஒருத்தர் இருப்பான், என் ஃப்ரெண்ட் பிரதீஷ்னு ஒருத்தர் இருப்பான். ஒரே வித்தியாசம் தான், பயங்கரமா சிரிச்சுட்டு ஒரு ஜோக் சொன்னா அந்த ஜோக் ஒர்க் அவுட் ஆகாது. ஜோக்க சொல்லிடுறேன், அது ஆன்சர் என்னன்றது அடுத்தவங்க பேசல தெரியும். ஸ்கிரீன் பிளே அப்படிதான் இருந்துச்சு. நான் சூப்பரா ஒரு சீன் சொல்றேன், சீன் பண்றேன்னு பண்ண எதுவுமே சூப்பரா வந்திருக்கான்னு நம்பிக்கை இல்லை. நம்ம பண்றோம், அது எப்படி வருதுன்னு பாக்குறது தான் நம்ம அடுத்த முகத்தை பாக்குறோம். அங்க அதுதான் ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. யூ காண்ட் நாக்கு முக்கா பாட்டுக்கு முன்னாடி திஸ் இஸ் கோனா பி தி டெட்லியஸ்ட் ஹிட் ஆஃப் தி இயர் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு சீன் நம்ம எழுதவே முடியாது. அதுதான் நம்ம ஊர்ல நிறைய பேர் பண்ற தப்புன்னு இருக்கு. சூப்பரா ஒரு ஐடியா பிடிச்சிட்டோம், சூப்பரா ஒன்னு எடுத்து பிடிச்சிட்டோம் எழுதலான்றது. நீ சூப்பரா எதுவுமே பிடிக்கல, அதான் உண்மை. அது நம்ம ஏத்துதான் ஆகணும். சூப்பரா யாருமே எதுவுமே பிடிக்க போறது கிடையாது. என் சொந்த லேர்னிங்ல நான் பட்ட அனுபவத்துல தான் சொல்றேன். சோ நீ ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா பிடிக்கிற, முதல்ல நம்மளே அதை சூப்பரா இருக்கு நல்லா இருக்குன்ற நினைப்பை தூக்கி வச்சுட்டு அதுதான் எழுதவே ஆரம்பிப்பேன். ஏன்னா என் படத்தை என்னோட யாரும் பாராட்டவும் கூடாது, என்னோட யாரும் கழுவி ஊத்தவும் கூடாது. நான் என் படத்தை போட்டு நாய் கலாய்ப்பேன். ஏன்னா எனக்கு தெரியணும்லங்க என்னெல்லாம் ஓட்டை இருக்குன்னு. இந்த ஐடியா எல்லாம் போயினதுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஒன்லைன் பிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஒன்லைன் நான் கலாச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உட்காந்து ரொம்ப தூரம் எழுதிருக்கலாம் தேவையில்லை. வண்டி தங்கத்துல பண்ணியிருந்தாலும் டயர்ல காத்திருக்கணும்ல ஓடுறதுக்கு. எனக்கு அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஸோ ஸ்கிரீன் பிளே நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாவை பிடிச்சிட்டு கதை எழுதுறோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா. இப்ப இன்செப்ஷனோட ஐடியா வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐடியா. ஒரு அப்பா நான் என்ன வேணா பண்றேன், என் பிள்ளைங்களை போய் பாக்குறது, அவ்வளவுதான். அதான் என்ன பொறுத்து அதான் அந்த படம். கரெக்ட். லேயரா வச்சு கொண்டு போனது எல்லாமே வந்துட்டு அவரோட புத்திசாலித்தனம். கரெக்ட். ஒரு டைரக்டருக்கு புத்திசாலித்தனத்தை விட நேர்மை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த லைன்ல அந்த நேர்மை இருக்கும். ஒரு அப்பா என்ன பண்ணாலும் பொண்ணை சேர்ந்துருவானா, சேர்றன்னு நேர்மையா ஒரு அப்பா, அதான் படமே போயிட்டு இருக்கும். அந்த நேர்மைக்கு சப்போர்ட் பண்ற அந்த புத்திசாலித்தனமான ஐடியாஸ் எல்லாமே. சோ அப்படிதான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் சத்தியம் பண்றேன், கண்டிப்பா திரும்பி வரும் உங்க அப்பா கிட்ட, சத்தியம். அவ்வளவுதான். ஏன்னா at the end of the day நீ எதுக்காக போராடுற, எங்க நிக்கிறேன்னு இருக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் டிக் இருக்கும். ஹீரோ ஏன் அதை பண்றான், அது என்ன வேணா இருக்கலாம். 2000 பேர்த்து ஹீரோ கொண்டுட்டு இருக்கான், ஏன் அதை கொல்றான்றதுதான் கேள்வி. ஹீரோ யாருன்னு கூட எனக்கு கேள்வியே கிடையாது, ஏன் கொல்றான். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் லைன் ஃபர்ஸ்ட் பில்ட் ஆகும். அண்ட் நான் பார்த்து வியந்த சில டிரெக்டர்ஸ் அவங்களோட டேக் பார்க்கும்போது நான் பாக்யராஜ் சார், எனக்கு அவர் மாதிரி புச்சாதியான ரைட்டர் நான் ரசிச்சு பார்த்தது இல்லை. வேற யாரையுமே அந்த ரசிக்கவும் நான் ட்ரை பண்றேன், அந்த அளவுக்கு எனக்கு ரசிக்க முடியல. ஏன்னா முந்தானை முடிச்சுட்டு நான் பார்க்கும்போது இன்டர்வல் பிளாக்ல படம் முடிஞ்சிருச்சு. நீங்க சிம்பிளா சொல்றது, ஊர்வசி கிட்ட கேட்ட சத்தியத்தை பாக்யராஜ் சார்ட்ட கேட்டீங்கன்னா படம் முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு சத்தியம் படத்தை கொண்டு போய் சிம்பிளா சொன்னா முடிஞ்சிருச்சு. அது வந்து அந்த ஐடியா யோசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தெளிவு வேணும், ஒரு பொறுமை வேணும், ஒரு நம்பிக்கை வேணும். அதுதான் உண்மை. சோ அந்த படம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரேம், அது ஒரு மிட்டா இருக்கட்டும், இன்னொரு ஸ்டாட்டிக் ஃப்ரேம் வைடா இருக்கட்டும், யூ குட் கன்வே த டோட்டல் ஷிட் யூ வாண்ட் டு சே. உண்மையா தான் நீ என்ன வேணா சொல்றது அதுல பண்ணிட முடியும். அதை பார்க்கும்போது ஐடியா வந்துச்சு. அப்போ வந்துட்டு ஃபிலிம் டசன்ட் நீட் டு பி டெக்னிக்கலி ஸ்ட்ராங், சோ ஸ்ட்ராங் தட் உங்க கதையை அதை மூழ்கி அடிச்சிரும் மறக்கடிச்சிரும்ன்ற பாயிண்ட் தேவையே இல்லை. எனக்கு என் கதையை சொல்றதுக்கு எனக்கு 5D போதும். என் கதை சூப்பரா இருந்துச்சுன்னா பயங்கரமா பாராட்டு இருக்கும். நான் ஆரி அலெக்ஸா எடுத்துட்டு போய் ஒரு குப்பை தான் கூட்ட போறேன்னா அது லென்ஸ் வழியா பார்த்தாலும் அழகான குப்பையாவே இருக்குமே தவிர கதையா மாறுன்ற நம்பிக்கைலாம் கிடையாது. ஸோ அந்த டெக்னிக்காலிட்டியை நம்பி ஸ்கிரிப்ட்ல ஸ்க்ரீன் எழுத ஆரம்பிச்சோன்னா அங்க அது உடஞ்சிரும். நான் சொல்றது புக் நாலேஜ். இப்போ கண்ணன் சொல்லும் போது நானே பார்த்துட்டு இருக்கேன் இந்த புக்ல என்னெல்லாம் இருந்துச்சு அவன் சொல்லும் போது தெரியுது. ஸோ இப்போ இதுல பார்க்கும்போது நான் அதே தியேட்டர்ல கடைசியில உட்காந்து அதே படத்தை கலாச்சி பார்த்துன ஒரு ஆள் தான். ஸோ என்ன கலாச்சிடக்கூடாது நான் எடுக்கிற படம். ஸோ அவ்வளவுதான் நான் பார்த்துட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம், ஏன் 20 நிமிஷத்துல கதையை திருப்புன்னு பாக்கணும்னா 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம ஏதாச்சும் யோசிச்சுட்டே தான் இருப்போம்.
ஏதாச்சும் ஓடினே தான் இருக்கும். டப்புன்னு மாறும், இன்ட்ரெஸ்ட் மாறும். உன்னை அடுத்த இன்ட்ரெஸ்ட் மாறும்போது சட்டையை பிடிச்சி உட்கார வச்சிருவோம். அதான் 20 நிமிஷத்துல அடுத்த ஒரு ட்விஸ்ட். ஒண்ணு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஒரு 20 நிமிஷம், மூணாவது 20 நிமிஷம் உனக்கு இன்டர்வல் பிளாக் வரணும். ஏன்னா 3 தடவை கதையை வெவ்வேறு இடத்துல கொண்டு போயிட்டே இருக்கு. அவன் போர் அடிச்சுவான், ஒரு தம் போட்டு வரம்பா, ஒரு டீ குடிச்சிட்டு வரம்பான்னு அவன் கேட்பான். போராஜா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு திருப்பி வந்து உட்காந்து. செகண்ட் ஹாஃப் கண்ணன் சொல்றது செகண்ட் ஹாஃப்ல ஏன் சொல்ல போறாங்கன்னா, எல்லாத்துக்குமே காரியம் சூப்பரா பிடிச்சிருவோம். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். காரணம்னு கேட்டா உள்ள விழுந்துருவோம். அதான் செகண்ட் ஹாஃப் அவங்க நிறைய காரணத்தை அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா காரணத்துல அந்த நேர்மை இருக்கான்னு பார்த்தா நிறைய பேருக்கு அந்த நேர்மையை உடஞ்சிரும். ஏன்னா நம்ம கதைக்கு என்ன தேவைன்றதை தாண்டி நம்ம ஆசைக்கு என்ன தேவைன்றது தீனி போட ஆரம்பிச்சிடும். We want to do a film which is more like Quentin Tarantino's style அப்படின்றோம். You want to do a good film, அவ்வளவு அந்த சென்டென்ஸ் டாட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு Quentin Tarantino தேவைன்ற அவசியம் கிடையாது, கிம்கி டுக் தேவைன்ற அவசியம் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீ எழுதுற சீன் வந்துட்டு உனக்கு நியாயமா இருக்கா, பிடிச்சிருக்கா, அதான் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். எனக்கு அந்த சீன் பிடிச்சிருக்கு, அந்த ஐடியா பிடிச்சிருக்கு, உட்காந்து எழுது. ஏன்னா இனிஷியல் லைன் வந்துட்டு யாருக்கு பிடிக்கும்னா எழுதுறவனுக்கு பிடிக்கும். அந்த லைன்ல உட்காந்துரும், சீன் எழுத ஆரம்பிச்சிடும். அண்ட் ரெண்டாவது நான் நடிச்சு பார்த்தே எழுத ஆரம்பிப்பேன். சோ ஒரு காமெடி சீன் வருதுன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு சிரிப்பு வரணும். நானே ஒரு முறைச்சிட்டு உட்காந்துருக்கேன்னா இல்ல இல்ல இது காமெடி இல்ல அப்படின்னு தெரிஞ்சிடும். சோ அடுத்து சேம் ஹேப்பன்ஸ் டு எமோஷனல் பிளாக். எமோஷனலாக டயலாக் எடுத்து அந்த ஆர்டிஸ்ட் பேச வைக்கிறேன்னு தான் ஒண்ணுதான். இப்ப நான் பேசுறேன், நான் தான் ஆர்டிஸ்ட், என்னால என்னையும் அடவைக்க முடியல, அப்புறம் எப்படி அவங்க அடவுவாங்க? So you must feel the story. For every director நான் பார்க்கும்போது அந்த ஸ்டோரி நீ ஃபீல் பண்ணும். You have to own it. உண்மையிலே உங்க வீட்டுல நடந்ததை நீ சொல்லிட்டு இருக்க. ஏன்னா நான் பார்த்ததுலே சினிமா, அதாவது நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க, பெருசா போறோம். ஆனா நம்ம தொழில் என்னன்னா ஒரு அழகான பொய் எடுத்து எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டு இருக்கோம். பொய் சொல்றது ஒரு அவார்டு கொடுக்குற இண்டஸ்ட்ரி தான் உட்காந்துருக்கோம். That's a great boon for us. அந்த பொய் எவ்வளவு நேர்த்தியா சொல்றேன்னு உனக்கு அவார்டும் தராங்க. ஸோ சின்ன வயசுல நம்ம கிரிக்கெட் ஆடி நம்ம வீட்டு கண்ணாடியை உடச்சிருவோம். யார் உடச்சான்னு கேட்டா வேற ஒரு பையனை கை காட்டும். அதுக்கு அழகா ஒரு கதை சொல்ல ட்ரை பண்ணுவோம். அங்க ஆரம்பிக்க எனக்கு சினிமா இங்க வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட்ல உட்காந்து அந்த கதை நல்லா நேர்த்தியா பின்றதுக்கு அந்த சீனுக்குள்ள ஒர்க் பண்ண பார்ப்போம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீரோக்கு என்ன தேவைன்றதுதான் உங்க கதையோட தேவையான்னு கேட்டா அது ரெண்டா பிரியும். ஒரு ஹீரோக்கு என்ன தேவை ஒன்னு இருக்கும், ஒரு வில்லனுக்கு என்ன தேவை அதுவும் ஒண்ணு இருக்கும். நம்ம எப்பவுமே அந்த கவுண்டர் பார்ட்டை விட்டுருவோம். ஹீரோ ஓடுறான், ஹீரோக்கு எதிர்த்து ஒரு வில்லன் நின்று இருக்கா முடிஞ்சிருச்சு. ஹீரோட நீடுக்காக வில்லன் வரப்போறது கிடையாது, வில்லனுக்கு ஒரு நீடு இருக்கு. அதை நம்ம கவனிக்கிறது ரொம்ப மிஸ் ஆகுது நிறைய இடத்துல. ஜஸ்ட் ஹேவ் அ வில்லன் டு புட் அப் அ ஃபைட் வித் தி ஹீரோ, அவ்வளவுதான். அந்த பாயிண்ட்ல முடிஞ்சிருது. சேம் ஹேப்பன்ஸ் ஃபார் தி ஹீரோயின். ஏன் ஹீரோயின் இருக்காங்க, ஆனா 5 பாட்டு வேணாமா, நீ சும்மா ஹீரோயின் இல்லாம எப்படியே அதுக்கும் போயிருது. வை நீட் அ காமெடியன், ட்ராக் போட்டு தனியா கொண்டாந்து ஓடிட்டு வேணாமா? பிகாஸ் ஏன்னா உன் கதையை தாண்டி ரீசன்ஸ் வெளியே போகும்போது தியேட்டரை தாண்டி ஆடியன்ஸும் வெளியே போயிட்டே இருப்பாங்க. அதுதான் உண்மை. நீ இப்ப ஒவ்வொரு கேரக்டர் கொண்டு வரும்போது அந்த கேரக்டருக்கான நீட் என்ன, அந்த கதையில அந்த கேரக்டருக்கான நீட் என்ன, நான் அதுதான் உட்காந்து பாக்குறது. அண்ட் மேஜரா திருப்பி போகும்போது நான் எக்ஸாம்பிளா பார்க்கும்போது சாங்ஸ் எடுத்துப்பேன். ஐ மீன் இப்ப நீங்க கேட்டீங்க லிரிக்ஸ் கேட்டீங்களா, பாட்டுல நான் ஏன் உட்காடுறேன்னா எனக்கு அந்த கதை இன்னும் அழகா சொல்ல முடியுது. இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு, இந்த கதையை சொல்ல முடியும். லிரிக்ஸ்க்கு அவ்வளவு தூரம் போறதுக்கான 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, அது கதையை சொல்லிடலாம். ஏன் கதை சீன்ல மிஸ் ஆகுறது நம்ம, ஐ மீன் படத்துல மிஸ் பண்றத அந்த பாட்டுல சொல்ல முடியும். மணி சர்ஸ்கோட் ஆக்சுவலி ஐம் ஸ்டேட்டிங் இட். அவர் சொன்னது ஏன்னா அவர் படம் அவரோட மியூசிக் வீடியோஸ் பார்க்கும்போது நான் மியூட் பண்ணிட்டு பார்க்கலாம். நீங்க படத்தோட பாட்டுல மியூட் பண்ணிட்டு பாருங்க. இட் ஷுட் கன்வே வாட் த மியூசிக் மஸ்ட் கன்வே. அதாவது மியூசிக் வீடியோ. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப அவருதுல சொல்லும்போது தெரியுது. நான் 5 நிமிஷம் கூடி டான்ஸ் மாஸ்டர் கையில கொடுத்துட்டு சும்மா உட்கார போறதில்ல. ஐ நெவர் வாண்ட் டு பி a lazy guy throughout the film. ஏன்னா டைரக்டர்ஸ் லவ் டு பி லேசி. நிறைய இடத்துல நாங்க அது ஏன்னா ஒரு பாயிண்ட்ல எழுதிட்டு திருப்பி அழிச்ச எழுத போகும்போது நமக்கு ஒரு லேசினஸ் ஃபீல் ஆகும். சரி இது கொஞ்சம் ஈஸியா மீட் பண்ணுவோம், அது ஈஸியா போகணும், அது மனித இயல்பு. சோ அந்த பாயிண்ட் பார்க்கும் அவர் சொல்றாரு, நான் 5 நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது, எனக்கு பாட்டுலையும் கதை சொல்லணும், படத்துலையும் கதை சொல்லணும், போஸ்ட் வரைக்கும் அதுக்காக சொல்றாரு. மௌன ராகம் தான் லிட்டரலா, மௌனத்திலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ அந்த பாயிண்ட் போகும்போது நிறைய விஷயம் நீங்க உங்களுக்கு கதை சொல்றதுக்கு எல்லா இடமும் இருக்கு. அந்த கதை சொல்றதுக்கான எல்லா
ரைட்ஸும் இருக்கு. இப்போ அந்த கதையை எவ்வளவு நேர்த்தியா சொல்றோம் ப்ரோ. அப்படியே நான் கொஞ்சம் கீழே போய்க்கிறேன், திருப்பியும் இங்க நெட்டு கட் ஆகுது. இது ஆக்சுவலா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சீன் எடுக்கிறேன், அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஹேவ் சம் பீப்புள் வித் யூ. நீ ஃபர்ஸ்ட் ஒரு சீன் எடுத்துட்டு நம்ம சீனை சொல்லி பார்ப்போம். அந்த பாயிண்ட் இப்போ கண்ணன் இஸ் வெரி லக்கி டு, அவனுக்கு நான் கடன் பார்க்கவே பார்ப்பேன், ஒரு சீனை செல்ஃபா ஜட்ஜ் பண்ண தெரியும். இந்த சீன்ல இது ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு, இந்த பாயிண்ட்ல பீட்ஸ் பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஒரு சீன் என்னெல்லாம் எமோஷன் இருக்கு அதை பிடிக்கிறது. ஃபார் அ பர்சன் லைக் மீ சம்டைம்ஸ் ஐ லேக் இன் இட். அட்லீஸ்ட் அது எனக்கு குறைஞ்சது இல்லைன்னு தெரியுது. ஸோ யூ நீட் த ரைட் பீப்புள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ டு கொஸ்டின் யூ, நாட் அட் த பேக் டு பின்னாடி புறம் பேசுறதுக்கு இல்லை, முன்னாடி இருந்து பேசுறது. ஸோ நான் ரைட்டிங் எனக்கு ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் சொல்ல போகும்போது I was lucky to have people like அஸ்வின், சத்யா, நிதிஷ், லோகி, கண்ணன். நாங்க பேசும்போது திருப்பி சண்டை வரும். அண்ட் கதையிலேயே சண்டை போடலன்னா வாய்ப்பே இல்லை, சண்டை வரணும். கட்சியா இருந்தாலும் கதையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா சண்டை வரணும். ஸோ ஒரு சீன் எழுதி முடிக்கிறோம்ல, இந்த சீனை வந்துட்டு என்னை விட வேற யாரும் பெட்டரா எழுதிடக்கூடாதுன்ற போட்டி இருக்கணும், என்னை விட யாரும் பெட்டரா எழுதிட முடியாதுன்ற ஆணவம் இருக்கும். ரெண்டாவது தான் உடஞ்சிருக்கும். இந்த சீனை எடுத்து வச்சுட்டு பேசும்போது, இப்போ நான் அஸ்வின் இந்த சீனை சொல்லிட்டு இருக்கேன், இந்த சீனை சொல்லும்போது அஸ்வின் வந்து என்ன ஒரு பெட்டரான பாயிண்ட் சொல்றான்னா, என் ஈகோ அதை ஃபர்ஸ்ட் ஏத்துக்க கூடாது. சரியா? அந்த ஈகோ நான் ஏத்துக்க கூடாது முதல்ல. அதுக்கு ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் போகும், அங்கதான் அந்த சண்டை யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டு ரைட் அ பெட்டர் சீன் ஒரு பெட்டர் ஸ்டோரி யூ ஹேவ் டு நோ வாட் யூர் ஃபால்ஸ் ஆர், உன்னோட தப்பு எங்க இருக்குன்றது. அது எனக்கு ஓரளவுக்கு போக போக கத்துக்க ஆரம்பிக்க முடிஞ்சது. அண்ட் சீனை பிரிச்சுக்கோங்களேன், ஒரு சீனுக்குள்ள எப்படி போறீங்கன்னு இருக்கும், எப்படி வெளியே வரீங்கன்னு இருக்கும். சீனுக்குள்ள போகும்போது அங்க என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது. சீன்ல இருந்து வெளியே வரும்போது எதுக்கு உள்ள போகணுன்றது முக்கியமா தெரிஞ்சிருந்திருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச சீனோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். நீங்க உள்ள போகும்போதே சீன்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா 3 நிமிஷம் ஓட்டுறது வேஸ்ட். ஸோ டைலாக் ஸ்பின் பண்ணும்போது நல்லா, நீங்க பாக்யராஜ் சார் படமும் சரி, பாலகிருஷ்ணன் சார் படமும் சரி, சங்கர் சார் படமும் சரி, நீங்க டைலாக் படத்துல ஆரம்பிச்சீங்கன்னா சீனோட ஸ்டார்டிங் டைலாக் will be a question, whereas the ending dialogue will be an answer. நீ எதுக்கு இந்த சீனை பார்த்தேன்ற காரணம் கடைசியில அது ரொம்ப முக்கியம். நம்ம இவரு என்ன டாரண்டினோ சார் படத்துல இருக்கும், அவர் படத்துல ஸ்டார்டிங்ல சீனா ஆரம்பிக்கும்போது வேக ரேண்டமா குட்டி சார் ஏறி கொஞ்சம் பேசுற கதைகளா தான் இருக்கும். ஆனா சீன் முடியும் போது தெரியும் அவன் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருந்தா உனக்கு என்ன புரிஞ்சு. சோ அந்த சீனை பில்ட் பண்றதுக்கு. அண்ட் டு பி ஹானஸ்ட், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸி. ஏன் ஈஸின்னு சொல்றேன்னா, நீ ஆடியன்ஸ் குழப்பதான் போற. குழப்பறது நம்ம நாட்டுல பிறந்தது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியா குழப்பிடலாம், தாராளமா எல்லாத்தையும் குழப்பலாம், அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா தெளிவான ஒரு பதில் கொடுக்கறது கஷ்டம், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், தெளிவான பதில்ன்றது. சோ அங்கதான் மாட்டு போறோம். ஆனா பிகாஸ் நம்ம முக்காசி ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கான கதையை நம்ம கதையை புடிச்சிட்டோம்னு நம்பிடுவோம்ல, எனக்கு அங்கதான் அடிவாங்க. அன்டில் அன்லெஸ் யூ ஹேவ் த என்டையர் ஸ்டோரி, டோன்ட் start imagining that you got something great and start building on it. அதுதான் ஃபவுண்டேஷன் காயத்துக்குள்ள வீடு கட்ட ஆரம்பிச்சுன்னா இடிஞ்சிருங்க, அப்புறம் குத்துத்தே குறையவேனா ஆகாது. ஸோ செகண்ட் ஹாஃப் தான் உனக்கு படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் பிடிக்க முடிஞ்சது, சீனோட எண்ட் வரைக்கும் பிடிக்க முடிஞ்சது. ஜேர்னி இஸ் பியூட்டிஃபுல், பட் அக்கார்டிங் டு நான் கதை எழுதும்போது ஜேர்னி பியூட்டிஃபுல் தான், பட் டெஸ்டினி இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது எண்ட் ஆஃப் த டே நான் கதை என்ன சொல்ல போறேன், கிளைமேக்ஸ் நல்லா இல்லாத நிறைய படங்கள் ஓடாம போயிருக்கு. ஏன்னா கடைசியில சொல்ற பாயிண்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை. கிளைமேக்ஸ் எனக்கு ஒத்து வரலைங்க, ஏன்னா நான் கிளைமேக்ஸ் தான் செகண்ட் ஹாஃப் தான் படமே தீர்மானிக்கணும், ஏன்னா அதான் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறேன். அப்ப இந்த செகண்ட் ஹாஃப்ல எவ்வளவு ஒரு நேர்த்தி இருக்கணும் உட்காந்து படம் பார்க்கணும். அது வந்துட்டு உட்காந்து நீ உனக்கு கூட போடுற சண்டே இருக்கு. ஒரு சீன் உனக்கு எவ்வளவு எழுதினாலும் பத்தவும் கூடாது. உன் ஸ்கிரிப்ட நீ வந்துட்டு 3 டிராஃப்ட் எழுதிட்ட, பக்காவா வந்துச்சு நம்பினா நீ ஒரு முட்டாள். 4வது டிராஃப்ட் படியேன், உனக்கு கண்டிப்பா தப்பு கண்ணுக்கு தெரியணும். தப்பு கண்ணுக்கு தெரியலன்னா போய் கண்ணாடி போட்டு வந்து திருப்பியும் படி, கண்டிப்பா தப்பு தெரியும். வாய்ப்பே இல்ல தப்புல. ஏன்னா தான் தப்பு பண்ண மாட்டோம், தான் ஸ்கிரிப்ட் தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்பும் போதுதான் நம்ம உடையிறது. அண்ட் காமெடியோட யூஸ் நம்ம ஊர் படங்கள்ல ஒரு சில படங்கள் பயங்கரமா பண்ணுவாங்க, ஒரு சில படங்கள் தப்பு தெரியாம பயங்கரமா பண்ணுவாங்க, ஒரு சில படங்கள் சொல்லுவாங்க. இந்த இதுதான் நம்மளுக்கே தெரியும். நம்ம ரைட்டிங் அதே மாதிரி தான், சில விஷயம் நம்மளே யோசிச்சிருக்கோம் நல்லா வந்துருக்கும். காமெடி தான் நான் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான டூல். பிகாஸ் நீ அவனை செருப்பால தான் அடிக்க போற, போன செய்ய மெசேஜ் அவன் செருப்பால் அடிக்கலாம், நீயும் சிரிப்ப அவனும் சிரிப்ப, அது பிரச்சனை ஆகாது. பராஸ் சீரியஸான விஷயத்த நான் அவனை செருப்பால் அடிக்க போறேன்டான்னு சொன்னாலே பிரச்சனையே கிடையாது.
காமெடி கிவ்ஸ் யூ an advantage. ஏன்னா காமெடி அவ்வளவு அழகா யூஸ் பண்ண முடியும். சிம்பிளா ஓகே சிரிப்போம் சிந்திப்போம். விவேக் சார் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நான் தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டப் காமெடியன் நான் என் கண்ணை பார்த்தது அவர்தான். அவரோட ஒன்லைன் கதை பண்ணலாம், வடிவேல் சார் லைன்ஸ் கதை பண்ணலாம். பிகாஸ் தே ஆர் டூயிங் பியாண்ட் காமெடி. சோ கால்டு காமெடி நம்ம ஜஸ்ட் லாஃப் அண்ட் கெட் அவுட் அது கிடையவே கிடையாது. உனக்கு அங்க புரிஞ்சிருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது ஹவு டு யூஸ் யுவர் ஆக்டர்ஸ் இந்த சீன். நம்ம சீன் சூப்பரா எழுதிடுவோம் சரிங்களா, சீன் சூப்பரா எழுதிடும். பட் இஃப் த சீன் டசன்ட் அலோவ் த ஆக்டர்ஸ் டு பெர்ஃபார்ம் வெல், ஐ மீன் சீனோட ஜெல்லாய் பெர்ஃபார்ம் பண்றதுன்னு இருக்கும். அவர் சூப்பரா நடிச்சாருங்க, சீன் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு அவர் பயமா நடிச்சிருந்தாரு, படம் தெரியாது சார்ல, ஏன்னா ஒட்டல, அதுதான் பிரச்சனையா இருக்கும். ஸோ நம்ம சீன் எழுதும்போது தெரியும். இப்போ கண்ணன் சொல்றது சொன்னாரு, விக்ரம் சார் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, யூ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ விக்ரம் சார் தான் பெர்ஃபார்மர் இருக்காரு, அவருக்கு தீனி போற அளவுக்கு ஒரு சீனை வைக்கணும். அவருக்கு சந்தேகம் அளவுக்கு சீனை வச்சாதான் அவர் அதை தாண்டி மிஞ்ச பார்ப்பார். தட் ஷுட் பி ஹெல்தி காம்படிஷன். ஸோ அங்கதான் நம்ம யூ ஹேவ் டு நோ தி ஆக்டர் ஹூ இஸ் பெர்ஃபார்மிங். அதனால இப்ப என் சினாரியோல ஐ டேக் மைசெல்ஃப் ஆஸ் தி ஆக்டர். நானே உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா அவனுக்கு அவன் கர்வம் இருக்கும். இப்ப என் கர்வம் நான் பயமா அடிப்பேன், நான் சூப்பரா பண்ணுவேன்டான்னு என் கர்வம் எனக்குள்ள மட்டுமே இருக்கும். ஏன்னா அது என் சீனை நல்லா இருக்கிறதுக்காக வந்துதான். இப்ப வெளியே போய் ஒரு ஆக்டர் வரும்போது நான் அதை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா என் ஜாப் அங்க கிடையவே கிடையாது. So let yourself perform to know what is good for the script and let the actors perform to know what's better for the film. அந்த இதுல ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த விஷயம் ஒர்க் இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது எந்த லாங்குவேஜ் படமா இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் உன ரசிக்கிறதுக்கு உள்ள ஏதாச்சும் விஷயம் கூட்டு போயிடும். 20 மினிட்ஸ் தான் உன் லைஃப் என்னோட டைம் ஸ்பேன். நீ 20 மினிட்ஸ்ல உன் படத்துல நீ உட்கார வைக்க முடியலன்னா அடுத்த ஒன்னு 1 hour நீ எப்படி ஆடியன்ஸ் நம்ப வைப்ப என் படம் நல்லா இருக்கும்ன்றது. நம்ம நிறைய ஷார்ட் பிலிம் பண்ணும்போது பெரிய தப்புனும் கடைசி ஒரு ட்விஸ்ட் பிடிச்சிருக்கோம், அந்த ட்விஸ்டுக்கு ஏற்ற மாதிரி கதையை பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபீச்சர் ஷார்ட் பிலிம் சில ஒர்க் அவுட் ஆயிருக்கும், எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, அதெல்லாம் நம்பி நான் பண்ணேன், திருப்பி வாங்க ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு அப்பதான் புரியுது, ஒன் ட்விஸ்ட் கான் சேவ் யர் லைஃப் பட் ஒன் ட்விஸ்ட் கேன் என்ஜாய் லைஃப். அதனாலதான் சீன்ஸ் உங்க சிம்பிளா படிச்சு பாருங்க. பேசிக்கா ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸ் திருப்பி படிச்சு பார்ப்பேன். ஸ்டார்ட் வெண்டு ஒரு கதையை ஃபுல்லா படிச்சு பண்ணிருப்பீங்களா, எண்ட்ல இருந்து திருப்பி வாங்கலேன், உங்களுக்கு கதை ஸ்டார்ட்டுக்கு வருதா இல்லைன்னு பார்க்கலாம். நிறைய கதை வராது. ஏன்னா நீங்க எப்படியாச்சும் கிளைமேக்ஸ்ல ஒரு 2-3 எலிமெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க, அதுக்கு ஓடி இருப்பீங்க. நீங்க திருப்பி போட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்லு கேப்பா இருக்கும், நம்ம அதை பண்ண மாட்டோம். அது ஒரு பெரிய அடி விழுகும் as a ரைட்டரா. ஏன்னா நம்ம பண்ண தப்புங்க தான் நம்ம கண்ணுக்கு அடுத்தவங்க சொல்றது ஃபர்ஸ்ட் தெரியல. நான் பண்ண தப்பு ஹீரோ வில்லன் கெமிஸ்ட்ரி படத்துல கெமிஸ்ட்ரி போகும் தெரியுமா, அதே மாதிரிதான் ஸ்கிரிப்ட் ரைட்டர் டைரக்டர் கெமிஸ்ட்ரி. அது 2 பேரா இருக்கலாம், இல்ல ஒருத்தர். உண்மையிலே இப்போ கண்ணன் ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்கான், டைரக்டரா இருக்கேன். அவன் ரசிச்சு உருகி எழுதி அந்த சீனை கொடுப்பான். நான் அதை வாங்கி பார்த்துட்டு ஓகே இதுல நான் ஒரு சேஞ்ச் வச்சிருக்கேன் பாத்தியாக நான் அப்படின்னு நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். நைட்டு நான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா நான் கஷ்டப்பட்டு அந்த எழுதிட்டு இருந்தேன். அதேதான் நீங்க ரைட்டர் டைரக்டரா இருக்கும்போது நீங்க உசுர கொடுத்து நான் எழுதியிருப்ப. நீ ஷார்ட்ல போய் உட்காந்துட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஒரு 2 இன்ஸ்டிங்க்ட்ல உனக்கு சூப்பரா தெரியுதுன்றதுக்காக யூ forget what all happened through that stage. We have to kill the writer at some point. That's true. But very true. There should be some justice to it la. Correct. கொஞ்சம் justice கண்டுபிடிக்க உண்மை ரொம்ப ரொம்ப. ஏன்னா நான் வேற ரைட்டர் வச்சு எழுதுனதெல்லாம் இல்ல. நான் இப்போ நான் எழுதும்போது நாங்க 4 பேர் உட்காந்து எழுதிட்டு ஷூட்ல போய் உட்காந்து இல்லடா நான் ஸ்பாட்ல இதை பெட்டரா மாத்திட்டான்னு சொல்லிச்சுன்னா அவங்க சிம்பிளா கேட்டுவான். உட்காந்து அத்தனை தடவை எழுதணும்ல, நான் கேட்டுவான். அந்த தப்பு நடந்துடக்கூடாதுல்ல. எனிபடிஸ் ஒர்க் இஸ் ஒர்க். இன்ஸ்டிங்ஸ் கரெக்ட் தான் எல்லாம் சொல்ல, 1-2 இன்ஸ்டிங்ஸ் வரும். நான் இன்ஸ்டிங்கே வேணான்னு சொல்ல, பட் when you do something do with the utmost respect. ரைட்டிங் ஆகட்டும் சரி, மற்றதா இருக்கட்டும். இங்க இப்ப ஒர்க் பண்ண பிலிம்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரைட்டிங் எங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கண்ணில் பாட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா லோகேஷ் வரைக்கும் எங்களை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன், ரைட்டிங் ரொம்ப முக்கியம். வித்வுட் ரைட்டிங் ரைட் பண்ணி அது தப்பாச்சா ஓகே, நீ முன்னாடி ட்ரை பண்ண, you didn't have the vague idea to perform. You had a solid idea which you worked on it, which didn't work out. Okay, but you are working on it. அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளூக்ல வாங்கின வெற்றி நமக்கு சொந்தமாகாது. ஆனா கஷ்டப்பட்டு தோத்தாலும் அது நம்ம சொந்தம் தான். அது எனக்கு இன்னும் பெருமையா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நிறைய உட்காந்துச்சு. அண்ட் ஸ்கிரீன் ரைட்டிங் ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு மாதிரி ப்ரோ. அட் எண்ட் ஆஃப் த டே பண்ற சீன் உனக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, பிடிச்சதுன்னா ஓகே, பிடிக்கலையா பிடிக்கிற வரைக்கும் வாங்க. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஃபேன் ஃபார் யுவர் ஃபிலிம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேனே
இல்ல ஓரளவுக்கு ஓகே, பட் இது அடுத்த சீன் இன்னும் சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்னு போச்சுன்னா, இந்த சீனை முதல்ல முடி, அடுத்த சீனுக்கு அப்புறம் வருவோம். நிறைய பேர் மாஸ்டர் படத்தை பத்தி இங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. பார்த்து கவனிச்சிட்டு இருந்தேன். கைண்ட் ஆஃப் டிபேட்டபிள் தான். மாஸ்டர் இஸ் a debatable film. At the end of the day, for me, it is a debatable film. Yeah, for everyone, debates only make, so everyone has a review. அது நீங்க எதுவுமே தப்பு கிடையாது. அண்ட் நடுவுல ஏதோ நல்ல கொஸ்டினை பார்த்தேன். How to effectively use metaphors in scenes னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. Metaphors and scenes is like subtext and scenes. It is like the final layer. நீங்க உங்க கதையை ஃபுல்லா பார்த்துட்டு, உங்க கதையை ஃபுல்லா எழுதிட்டு, உங்க கதையை ஃபுல்லா முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் மெட்டஃபருக்கு வாங்க. மெட்டஃபர் மட்டுமே doesn't form the entire story. Metaphor adds beauty to the story. Metaphor is like the decoration that you do, but a very important decoration. So ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த சீனை நீங்க ரீரைட் கூட பண்ணலாம். First you have to see the A to Z of your story. A to Z of your story பார்த்துட்டீங்க, இதுதான் என் கதை, என் கதையில எல்லா சீன்ஸையும் நான் அமைச்சிட்டேன், என் கேரக்டர் ஆர்க் அமைச்சிட்டேன். அதுக்கு அதான் again I didn't get into the process of writing, like where you start, where you end. When all that process of is done, then you can rewrite. Rewriting the actual writing. When you rewrite your film, it becomes the actual writing of your film. நீங்க அந்த படத்தை திரும்ப உட்காந்து இப்போ ஒரு பவுண்டை எடுத்து முடிச்சிட்டீங்க, 130 பேஜ். 130 பேஜ்னா கிட்டத்தட்ட let's say like it translates to 2 hours 10 minutes of screen. 1 page 1 minute னு வைங்க. ஸோ 130 பேஜ் எழுதிட்டு எடுத்து வச்சுட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதணும். எஸ், it is that difficult. You have to write it from first again. அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதும் போது தான் உங்க விஷுவல் லாங்குவேஜ் உள்ள வர ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க ரைட்டர்ல இருந்து ஒரு ரைட்டர் டைரக்டரா இங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆவீங்க. Being a writer director before people used to handle it in a different sense. See, Bhagyarajan was வேற லீக். அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னா, எழுதும் போது ஒரு டைரக்டராகவும் எழுதுவார், ரைட்டராகவும் எழுதுவார். நம்ம வருவோம், ஆக்டராகவும் எழுதுவார். நம்ம வருவோம், மெதுவா வருவோம். ஃபர்ஸ்ட் ரைட்டரா முடிப்போம், டைரக்டரா முடிப்போம். முதல்ல ஒரு படம் பண்ணுவோம், ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் லெஜெண்ட் ஆகும். நம்ம முதல் படத்தையே லெஜெண்ட் ஆகுறதுன்றது இம்பாசிபிள். சோ முதல் படத்துல என்ன பாசிபிள்னா எழுதுறது, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா அது நல்லா எழுதுறது, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா அது ரொம்ப பெஸ்டா எழுதி டைரக்ஷனுக்கு ஈஸியாக்கி உனக்கே ஒன்னு ஈஸியாக்கி கொடுத்துக்கிறது. You have to work for yourself. So you work for yourself as a writer, make it easy for you to shoot, put your full thought into it. Visually அதை பார்க்க ஆரம்பிக்கணும். Visual script is again very important. You need to have a good cinematographer who can give you a visual script. He's back. Welcome back. Tough job. Tough job. Finally static வந்துருச்சு. ஓகே, எவ்வளவு நாள் ஸ்டெடிக்காமவே இருந்துச்சு. ஓகே ஓகே கண்ணன், அதை give a closure to this. இல்ல அதான். ஸோ as I was telling, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ரைட்டரா ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரீரைட் பண்ணும்போது ரைட்டர் டைரக்டர், அதுக்கப்புறமா அதை முடிச்சுட்டு you have to have a cinematographer who can give you a visual script. இப்போ நீங்க வந்து ஒரு கதையை எப்படி பார்ப்பீங்கன்னா, ஒருத்தனை இன்னொருத்தனும் ஒரு ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஓகே, சிம்பிளா வச்சுப்போமே, லைக் யூ அண்ட் மீ ஆர் ஹேவிங் திஸ் டிஸ்கஷன் லைவ்ல நீங்க நீங்களும் நானும் லைவ்ல உட்காந்து இதை பேசிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு இன்டர்வியூனா எப்படி ஷூட் பண்ணுவாங்க? யூ ஹேவ் அ கேமரா ஃபார் யூ, யூ ஹேவ் அ கேமரா ஃபார் மீ, வேலை முடிஞ்சு. பட் இதை விஷுவலா ஆக்குறவன் எனக்கு என்ன பண்ணுவானா, இந்த இடத்துல இந்த சீனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்பான். இந்த சீன் எங்க நடக்குது, எத்தனாவது மினிட்ல நடக்குது, இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல நடக்குதா, படத்தோட ஸ்டார்டிங்ல நடக்குதுன்னு நம்ம இப்பதான் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். இங்க எக்ஸாம்பிள் என்னன்னா, குவென்டின் டரண்டினோ படத்தோட லெட்ஸ் சே இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸோட ஃபர்ஸ்ட் சீன். ஒருத்தன் வரான், டேபிள்ல உட்காரான், நீயும் டேபிள்ல உட்கார்ற, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க. சோ அது மெயினா எஸ்டாப்ளிஷ்மெண்டா போகும். இவர் யாரு, அவரை பத்தி, இவரை பத்தி. சோ மெதுவா பில்டப் பண்ணி கீழே அடியில ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்றத ஓபன் பண்ணுவோம். இதே சீன் அதே படத்துல மிடில் ஒரு இடத்துல வரும். ஒரே டேபிள், ஜெர்மன் ஆபீசர் இருப்பான், இங்கிலீஷ் ஆபீசர்ஸ் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, கீழே கன் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டான். சோ இப்போ இது க்ளோஸருக்கு வரப்போ அதே சீன் மிடில் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இதை விஷுவலா ட்ரீட் பண்ணி கொடுப்பான். ஒருத்தன் என்ன சொல்லுவான், இதை நான் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த கலர் வைக்கிறேன், இந்த கலர் வச்சா இந்த சைக்காலஜிக்கலா இது கன்வே ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களோட ஃபைனல் ப்ராசஸ். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்றதுனால முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதும் போதே நான் ரெட் கலர் ரிப்பன் வைக்கிறேன், வேணாம் இப்ப தேவையே இல்லை, நீங்க முதல்ல ரிப்பனா இதுவான்னு டிசைட் பண்ண தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த சீனை முடிங்க, உங்க கேரக்டர் இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு, கூட்டு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் சைடில் தள்ளி வச்சுட்டு செகண்ட் டிராஃப்ட்டுக்கு போங்க. So that is the best way to work.
Rewriting is important and visual writing is very very important. Okay. And okay, that sums up with the metaphors. That is like the final process from the first basic. Yes. And one person asked why didn't Anjan work with the audience வந்து இது எப்படி சொல்றது, இது என்னன்னு இது என்னன்னு சொல்றாரு. சில ஆடியன்ஸ் வர்க் அவுட் ஆயிருச்சு. சோ நம்ம ஆனா விஷ்ணு செமையா ஒரு மேட்டர் ஃபர்ஸ்டே இதுக்கான லீடு கொடுத்திருந்தாப்ல. மச் லைக் ஹவு லிங்குசாமி சார் டெட். அவர் ஃபர்ஸ்டே வந்து சொல்லிட்டாரு இது மெகா ஹிட் என்னவோ பண்ணியிருக்கேன். ஸோ மேபி வந்து அதை எடுத்து வச்சே அதை வந்து they made it look like a very bad film. But it didn't work, it worked. அப்படிதான் அது இருந்துச்சு. அது வந்து ஒரு ஆவரேஜ்க்கு கிராசர் தான். அதை பேட் ஆக்கினது ஏன்னா முன்னாடி ஒருத்தர் பேசிட்டாரு, நீங்க உங்களுக்கு வந்து மீம் கண்டென்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இட் பிகேம் அவுட் அண்ட் அவுட் காமெடி. பட் இட் வாஸ் நாட். அதாவது அவரோட கிராமட்டிக்கலா தியரியா வந்து அவரோட பிலிம்ல கரெக்டா தான் இருக்கு. பாஷாவோட அதே ஸ்கிரீன் பிளேனா didn't work out with the actors performance stuff. அந்த மாதிரி அது that has so many other factors too. அதனால நம்மவும் சொல்ல முடியாது. ஒர்க் அவுட் ஆகல ரெண்டாவது. இப்போ ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு, ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல. இட்ஸ் ஆல் அபௌட் ட்ரையல் அண்ட் எரர்ஸ் தானே. நம்ம கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்ற படங்கள் வந்து சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். எனக்கு ஒர்க் அவுட் ஆகலையா. ஸோ அதனால எனக்கு அந்த பாயிண்ட்ல எந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு, அப்புறம் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு எனக்கே ஜட்மெண்ட் தப்பா இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆடியன்ஸோட ரொம்ப நியாயமான பதில் படம் பிடிச்சிருக்காங்கன்னு கேட்டா எனக்கு பிடிக்கலன்றதா வரும். இது நல்லா இருக்காது, நீங்க பாக்காத. எனக்கு அதுதான் அந்த ஹேட்டட் ஆகும். எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, ஓகே. எல்லாரும் சூப்பரா ஓடுன படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாம இருக்கு. அதுக்கு வந்துட்டு நான் மத்தவங்க சபிக்க முடியாது. அண்ட் வைஸ் வர்சா என்ன சொல்லுமா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிற படம் அது தப்பான சொன்னது. ஏன் விஷ்ணு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இதுனா, ஏன்னா நீங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது அவனுக்கு பிடிக்குமா இவனுக்கு பிடிக்குமா. இப்போ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே நிறைய டிஃப்ரெண்டா யோசிக்கிறவங்க இருப்பாங்க. ஐயோ இவனுக்கு பிடிக்காதே ஆனா அவனுக்கு பிடிக்குமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ won't be putting words on paper. words on paper வரவே வராது. யாருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றது தனிப்பட்ட விருப்பங்கள். அது ஓவராலா பேடா இருக்குன்னா அது வந்து கூட இருக்கிறவன் சொல்லிட்டு தான் போறான். இப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்றவன் கூட கதை சூப்பரா இருக்குடா, இது பாருடா, இது பெட்டரா பண்ணலாம்னு சொல்லிட்டு போறான். பட் ஆனா லைக் யூ கேனாட் கீப் எக்ஸ்பெக்டிங் தட் ஐயோ அவங்களுக்கு பிடிக்கணும் இவங்களுக்கு பிடிக்கணும். அது பண்ணவே முடியாது. அதை வச்சோனாலே எழுத முடியாது. எக்ஸாக்ட்லி.